சாட்டினர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளாட்டி இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு நபர் அவங்க காதலனோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமா அவங்கள வீடியோ எடுத்து அந்த பையனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் சென்று உள்ளாக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து அந்த பெண் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் ஆலோசிச்சுட்டு 24ஆம் தேதிலாம் காவல் நிலையத்தை சென்று புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் காரணமா காவல்துறை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு உடந்தையா இருந்த இதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஞானசேகரன் அப்படின்றவர் வந்து கைது பண்றாங்க. 12 மணி நேரத்தில் கைது பண்ணி அவருக்கு வந்து மாவு கட்டும் போட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதற்கு வந்து நீதிமன்றம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்குது. அந்த பெண்ணினுடைய தகவல்லாம் எப்படி வெளியானது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேரு, வயது, ஃபோன் நம்பரு, அவங்களுடைய அப்பா பேரு, அம்மா பேரு, அவங்களுடைய ஊரு, இது எல்லாமே வந்து எப்படி வெளியானது, இது மாதிரி வெளியானதுன்னா அடுத்த முறை எப்படி வந்து பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு காரணமா அந்த ஞானசேகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்தவராக இருப்பாரு. ஏன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட நிறைய வந்து புகைப்படம் எடுத்திருக்காரு. அதோட திமுக கட்சியில் வந்து அவர் உறுப்பினர் இருக்கலாம், பொறுப்புல கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசப்படுதுங்க. இந்த விஷயத்தை முதல்ல யார் வெளியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ தான் சொல்லலாம். அவங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். எஸ்எஃப்ஐ 25ஆம் தேதிலாம் காலையிலே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து எல்லா மீடியாவும் போயிட்டு இந்த விஷயத்தை முதல்ல அப்பதான் வெளியில கொண்டு வராங்க. வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவு சர்ச்சையா எழுதுங்க. இது தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து போன்ல யார்கிட்ட பேசினாரு, எங்க சார் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாரு, யார் அந்த சார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது தெரியுது, அவர் வந்து அந்த ஸ்பாட்ல அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது வெளியில வந்து ஒரு BMW கார் ஒன்று நின்னுதாங்க. அந்த BMW காருங்கிறது சாதாரணமா யாருமே பயன்படுத்த முடியாது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியா வந்து ஒரு பெரிய பின்புலம் உள்ளவங்க தான் அதை பயன்படுத்த முடியும். அப்பேற்பட்ட யார் இந்த சார் அப்படின்ற கேள்வி வந்து எதிர்க்கட்சி நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து அதிமுக வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க, பாஜக வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த இரண்டு கட்சிகளையும் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணினாங்க. அதே மாதிரியே இன்னைக்கு காலையில 10 மணி அளவில் வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு முன்னாடியே காவல்துறை வந்து எல்லாருமே கைது பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கணக்காரர் வந்து கைது பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை வந்து காவல்துறை இன்னமும் சரியா வந்து அதுக்கான தீர்வு எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றமும் வந்து அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பிட்டே இருக்காங்க. இதுக்கு எதுக்குமே செவி சாய்க்காத அந்த அரசு போராட்டம் பண்றவங்களை குறிப்பிட்டு கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இழந்து விட்ட உரிமைகளை நம்ம போராடி தான் மீட்க வேண்டும் சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில், இந்த ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம போராடவே வந்து பெரிய ஒரு போராட்டமா தாங்க இருக்குது. ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம அறிவிச்சாலே அதற்கு வந்து கைது நடவடிக்கை அப்படின்னா நம்ம எப்படி நமக்கான நியாயத்தை நம்ம கேட்க முடியும், நமக்கான நீதியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நீதிமன்றமே கேள்வி எழுப்புது. இந்த காவல் ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல்ல அவங்ககிட்ட இருந்து வழக்கை வந்து மாத்துங்க, வழக்கை சிபிஐக்கு கொண்டு போங்க, அப்பதான் இதுக்கு ஒரு முழுமையான ஒரு விவகாரம் பிறக்கும், இதுக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே கேட்குது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுங்க, அந்த பெண்ணுடைய படிப்பு செலவு முழுமையாக நீங்க ஏத்துக்குங்க, இது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படின்ற மாதிரி நீதிமன்றமே அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குது. இந்த பெண்ணுக்காக வழக்காடக்கூடிய வழக்கறிஞரும் அரசு சார்பாக வழக்காடக்கூடிய வழக்கறிஞரும் ரெண்டு பேருமே அரசு வழக்கறிஞர் தான். அதனால இதுக்கு சரியான நீதி கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியிலையும் ஒரு அச்சத்திலையுமே இருக்காங்க. முதல்ல இந்த அரசு யாருக்கு நியாயமா, யாருக்கு சப்போர்ட்டா நிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் நிக்கணும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு அநீதி. தன்னோட விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா, அதுவும் பீரியட்ஸ் டைம்ல கூட பார்க்காம அந்த கொடூரம் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்கான். அவனை வந்து கைது பண்ணிட்டு இதற்கு யாரு பின்னாடி இருந்தா, யாருடைய தயவுல அப்படி பண்ணனா, இதெல்லாம் விசாரணை பண்ணி அவனுக்கு பின்னாடி தான் அவனை இயக்குனது யாரு, அவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது யாருன்னு வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம போராட்டக்காரர்கள் வந்து கைது பண்றாங்க இந்த அரசு அதிகாரிகள்லாம். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி தலைமை அவர்கள் சீமான் அவர்கள் வந்து எண்ணற்ற போராட்டம் வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கனிம வள போராட்டங்களா இருக்கட்டும், இந்த மக்களுக்கு வந்து நடக்கிற அநீதிகளா இருக்கட்டும், எத்தனையோ எழுச்சி மிக்க போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ கடந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் கைது பண்ணாங்க, தமிழிசை அவர்கள் கைது பண்ணாங்க, ஆனால் உடனே வந்து விடுவிச்சிட்டாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து கைது பண்ணி அடைச்சு வச்சிருக்காங்க. அவரை மட்டும் கிடையாதுங்க, கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து பொறுப்பாளர் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1000 கணக்காருக்கும் மேல வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி மண்டபத்தில் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இன்று தமிழக அரசியலே ஒரு 3வது கட்சியா வலுப்பெற்று இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காரு. நீங்க அவரை கைது பண்றீங்க, 36 லட்சம் பேர் கைது பண்ண முடியுமா? அவரை கைது பண்றதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நீ வேறு அதுக்கான பாதுகாப்பு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்சி போராட்டினா அதுக்கான அனுமதி கொடுத்தா, நேத்தியே அவங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. காவல்துறை அது வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. தடையை மீறி நீ வந்து அனுமதி கொடுத்தானா கொடுக்கலன்னா நான் போராட்டம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து போராட்டத்தை அறிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது வந்து காவல்துறை கைது பண்ணிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒட்டுமொத்தமா 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க.
தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,24,939 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த 1,25,000 வச்சுங்க, 1,25,000 பேரை வச்சு நீங்க 36 லட்சம் பேர் கைது பண்ண முடியுமா? அப்படியே கைது பண்ணாலும் அவங்களாம் நீங்க பாதுகாப்பா அவங்களால அடைச்சு வைக்க முடியுமா? அவங்களுக்கு சாப்பாடு பண்ண முடியுமா? அவங்களுக்கு போதிய வசதிகளை அவங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? ஒரு 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 ஜனநாயகத்துல ஒரு அநீதி நடந்ததுன்னா போராட கூட முடியாதுங்களா? இதை பார்க்குற எல்லாரும் நீங்க வந்து நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த அரசுங்கிறது யாருக்கான அரசு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பையன் வந்து திமுக காரன் அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்கள சேர்ந்த அமைச்சர்லாம் சொல்லியிருக்காங்க, அவர் எங்க கட்சி கிடையாதுங்க, வந்தவன் போனவெல்லாம் எங்க கூட போட்டோ எடுப்பான், அதனால அவன் எங்க கட்சி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அவர் உங்க கட்சி இல்லைன்னா நீங்க அவனுக்கு பின்னாடி பின்புலமா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அதை நீங்க கண்டறிஞ்சு அதுக்கான அடுத்த கட்ட வழக்கு நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா ஏன் இவங்க போராட்டம் பண்ண போறாங்க? எதிர்கட்சிகள் எதுக்காக போராட்டம் பண்ண போறாங்க? இதுல ஒரு எம்பி அம்மா ஒருத்தர் கேட்கறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து, அவர் வந்து ஆதாயம் தேட பாக்குறாரு, இந்த வழக்கு வச்சு அவர் ஆதாயம் தேட பாக்குறாரு சொல்றாங்க. அதே அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சி இஷ்யூ நடந்தது, நம்ம அதை மறுக்கல. ஆனாலும் கூட அவர் நியாயம் கேட்டு தான் போராடுறாரு. ஆனா நீங்க அதை வந்து சொல்ல மறுத்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி திசை திருப்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. இதுல என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு அநீதி நடந்திருக்குங்க. நம்ம வீட்டுல யாருக்கு இப்படி நடந்தா கூட உண்மையிலே நம்மளோட ரத்தங்கிறது கொதிக்கும், நமக்கு உண்மையிலேயே அவ்வளவு ஒரு கோவம்ன்றது வரும். ஆனா சில பேர் இருக்காங்க ஊடகம்னு சொல்லி சுத்திக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல ஈடுபட்ட ஞானசேகரன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து திமுக காரர் கிடையாதுங்க, அவர் வந்து ஒரு பிரியாணி கடை தான் நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு திமுக சம்பந்தம் இல்லை அப்படின்னு மட்டுமே அந்த வழக்குல இருந்து அவர் வந்து விடுவிக்கிறதுக்காக திமுகவுக்கு இந்த வழக்குக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க, இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் தனிப்பட்ட ரீதியாக அவர் வந்து இந்த பெண்ணை தாக்கியிருக்காரு தவிர அதற்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து திமுகவே வேலை பார்க்கக்கூடிய சமூக விரோதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய அதுக்காக வந்து வீடியோ எல்லாம் பண்ணாம இந்த ஞானசேகரன் இருக்கான்னு பாத்தீங்களா, இவனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுதான் இவங்களோட வேலை. இவனுங்க மாதிரி 1000 பேர் என்னதான் வந்து திமுக இல்ல அப்படின்னு நிறுவ பார்த்தாலும் கூட அவர் மா சுப்பிரமணியன் கூட எடுத்த போட்டோவா இருக்கட்டும், உதயநிதி கூட எடுத்த போட்டோ இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து திட்டமிட்டு வெளிச்சமிட்டு காட்டுதுங்க அவர் திமுக சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரிய முடியுது. ஆனா இந்த அரசு வந்து இந்த பெண் பக்கம் நிக்காம இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே இவனெல்லாம் வழக்கு பதிவு பண்ணணும். நீங்க சாதாரணமா யூடியூபர் மேலாம் வழக்கு பதிவு பண்றீங்க, யூடியூபர் மேல குண்டர் சட்டத்தை போடுறீங்க. இந்த நாய் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஞானசேகரங்கிறவன் இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் மேல வந்து 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இவன் மேல நீங்க ஒரு குண்டர் சட்டம் கூட இது வரைக்கும் நீங்க போட கிடையாது. இதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. இவன் மேல ஒரு குண்டர் சட்டம் போட்டப்பட்டிருந்தீங்கன்னா இவன் உண்மையிலேயே ஒரு அக்யூஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இவன் சாதாரணமா பிரியாணி கடை நடத்த முடியாது, இவன் கடைக்கு யாரும் போக மாட்டாங்க, இவன் எல்லாமே நிராகரிச்சிருப்பாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே, இவர் அக்யூஸ்ட் பா அப்படின்னு. சாதாரணமா 20 வழக்கு தானே இருக்கு இன்னைக்கு, வழக்குங்கிறது எல்லாரும் மேலேயும் இருக்கு, இயல்பா வந்து நல்லவன் கெட்டவன் எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு, அது மாதிரி நினைச்சு போயிருப்பாங்க. ஆனா நீங்க குண்டர் சட்டம் மேல போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாங்கிறது இவன் ஒரு அக்யூஸ்டா மாறி இருப்பான். இவனை பத்தின விஷயம் நம்ம ஏற்கனவே வெளில வந்திருக்கோம், அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கு நடந்திருக்காமே இருக்கும். அரசுங்கிறது இந்த வழக்குல எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து உறுதியா நிக்குது அப்படிங்கறத நம்ம இந்த நடக்கிற சம்பவம் வச்சே பார்க்க முடியுங்க. இதே மாதிரி ஒரு குரூப் திமுகவுக்கு ஏன் கூட குரூப் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த வழக்குல ஈடுபட்டக்கூடிய ஞானசேகரனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் எதிர்க்கட்சி வந்து போராட்டம் பண்ண தான் செய்வாங்க. திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 36,000 போராட்டம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். பாத்தீங்கன்னா இந்த 36,000 போராட்டம் பண்ணும்போது இதே மாதிரி தான் உங்களை வந்து கைது பண்ணாங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா ஸ்டாலின் அவர் வந்து மிஸ்ஸாவை பார்த்துருப்பாரு, வேற எத்தனை கேஸ்ல வந்து உள்ள போயிருப்பாரு, அவர் மேல வந்து இத்தனை வந்து வழக்குகள் எல்லாம் போடப்பட்டதா, இத்தனை முறை சிறைப்படுத்தப்பட்டார்களா? எத்தனை போராட்டங்கள் வந்து வீட்டுக்குள்ள போராட்டம் பண்ணிருக்கீங்க, வீட்டுக்கு வெளில போராட்டம் பண்ணிருக்கீங்க. திமுகங்கிறது அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து எப்பவுமே எதிர்க்கட்சியா இருந்தாங்க பெஸ்ட், எதிர்க்கட்சியா இருந்தா மட்டும் தான் அந்த மக்களுக்காக அவங்க நிப்பாங்க, நிறைய போராட்டம் வந்து அவங்க முன்னெடுத்து பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியா வந்துட்டாங்கன்னா அப்படியே மாறிடுவாங்க அப்படின்னு பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்ப திமுக செய்யக்கூடிய செயலும் உண்மையிலே அப்படிதாங்க இருக்குது. ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா இருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் இந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுனால பெண்கள் ஒருங்கிணைந்த பாசறைலாம் முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சு பேசத்தானங்க போறாரு. வேற என்ன பண்ண போறாரு? அவர் பேசுறதுக்கே நீங்க பயப்படுறீங்கன்னா அப்ப அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னா நீங்க எந்த அளவுக்கு கொலை நடுங்க அப்படின்னு இதுலயே பாத்துக்கலாம். சீமான் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் இன்னமும் அந்த அரிட்டாப்பட்டில டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வராம இருக்குது. சீமான்ற ஒரு ஆள் இருக்கிறதுனால மட்டும்தான் 8 வழிச்சாலை வராம இருக்குது இன்ன வரைக்கும். சீமான்ற ஒரு ஆள் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னமும் பரந்தூர்ல விமான நிலையம் கட்டாம இருக்குது. சீமான்ற ஒரே ஆள் இருக்கிறதுனால தான் இன்னமும் விவசாயிகளை ஒரு ஆள் போராட வச்சு விட்டுட்டு இருக்காங்க, விவசாயிகளுக்கு ஒரு ஆள் நியாயமும் கிடைக்குது. சீமான்ற ஒரு ஆள் இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் பேனாசில வைக்காம இருக்காங்க. சீமான்ற ஒரு ஆள் இருக்கிறதுனால மட்டும்தான் எண்ணூர்ல அணுமின் நிலையம் வராம இருக்குது. சீமான்ற ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் உறுதி வரை கடைசியா நிற்பாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து